தகனம் பண்ணுவாங்கன்னா எரிக்கிறது. 100 வயசு ஒரு பையன் பிறக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வந்து வெறியேற்றி சொல்றாரு, உன் ஏக சுதனும் உன் நேச குமாரி ரொம்ப லவ் பண்றல, நீ ரொம்ப நேசிக்கிறல உன் புள்ள, அத போய் நீ என்ன பண்ண எனக்காக வெட்டி எரிச்சிரு அப்படின்னு கதை சொல்றாரு. நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த கடவுளே கடவுள் கண்ணு இல்ல காது இல்ல, இன்னும் கொஞ்சம் மேல போய் அது கர்த்தர் பேசுனா பிசாசா பேசுது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நம்மளா ஒரு கெஜின கதை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவருக்கு நன்றி சொல்ற அந்த இந்த மனுஷனோட இருதயத்தை பாருங்க. கீழ்படிஞ்சு பையனை கட்டி தூக்கிட்டு போறாரு வெட்டுறதுக்கு. கர்த்தர் சொல்லிட்டாரு. எபிரேயர் வாசி பாத்தீங்கன்னா, நான் வெட்டிட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? என் பிள்ளைய சூப்பரா கொடுத்துருவாரு. மறுபடியும் அந்த விசுவாசம் உள்ளுக்குள்ள நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் முன்னாடி அவருக்கு என்ன இருந்து? கீழ்ப்படிந்தது. ஆராதனை என்ன? வெறும் பாட்டு பாடுறது, நன்றி சொல்றது, காணிக்கை கொடுக்கிறது, இதெல்லாம் ஆராதனையில ஒரு பகுதி. இதுக்கெல்லாம் மேல இன்னொன்னு இருக்குது, ஒபே, கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொன்ன உடனே நான் போய் ஆண்டவர் என்ன பண்ணல, வாக்குவாதம் பண்ணல, அவர் கீழ்ப்படிந்து போனார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிவது அவரை ஆராதிக்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் டிவி பார்க்காம நீ என்ன பண்ண, போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணு, இந்த ஊர் கதை பேசாம கொஞ்சம் பைபிள் படி, தூங்கிட்டு இல்லாம சர்ச்சைக்கு போ. நம்ம என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கதை பேசிடுறேன், இன்னும் கொஞ்சம் ஓவர் டைம் ஓட்டி பார்த்துடுறேன், இன்னும் கொஞ்சம் வேற வருமானம் பார்த்துடுறேன். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேன்? கீழ்ப்படிமான. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன போது எவ்வளவு பெரிய கொடுமையான காரியம், அதை கீழ்ப்படிந்து அவருக்கு ஆராதனை செலுத்தினார். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் கீழ்ப்படிந்த அவர் எதிர்பார்க்கிறார். சாமுவேல், இந்த சவுலை பத்தி பைபிள்ல படிச்சா, சவுல் தான் முதல் ராஜா. இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜா அவர் தான். இஸ்ரவேலருக்கு ராஜாலாம் கிடையாது, மற்ற நாடுகளுக்கு எல்லாம் ராஜா இருந்தது. ஆனா இவங்களுக்கு யார் தான் ராஜாவா இருந்தா? கர்த்தர் தான் ராஜாவா இருந்தார். ஏன்னா யுத்தத்துக்கு போனா ராஜா என்ன பண்ணுவாரு? திட்டம் போடுவாரு, எங்க போய் நிக்கணும், எப்படி அடிக்கணும், எப்படி முடிக்கணும், எந்த குறுக்கு வழியில போலாம் அப்படின்னு ராஜா பிளான் பண்ணுவாங்க. ஆனா இஸ்ரவேலருக்கு அப்படி இல்ல, கர்த்தரே ராஜாவா இருந்தாரு. ஆனா இவங்க எல்லாம் கொஞ்சம் திமிரு ஆயிடுச்சு கொஞ்ச நாள்ல. எங்களுக்கும் மத்தவங்கள மாதிரி ராஜா வேணும், இந்த புளியை பார்த்து பூனை சூட போடுறாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கும் மற்ற நாடுகள்ல எப்படி ராஜா இருக்கிறாரோ எங்களுக்கும் ராஜா வேணும் அப்படின்னு உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு ராஜாவை எழுப்ப, சவுல் என்ற ராஜாவை எழுப்புறாங்க. இஸ்ரவேல் பரம்பரைக்கு முதல் ராஜா சவுல் தான். இந்த சவுல் ஆண்டவர் தெரிந்தெடுத்து எல்லாம் யுத்தத்துக்குலாம் போகும்போது, ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, அமலேக்கே இருக்கிறான், அவன் என்ன பண்ணு, முற்றிலுமா அழிச்சிரு. அங்க இருந்து ஒரு ஆடு மாற கூட நீ என்ன பண்ணல, ஊருக்கு எடுத்துட்டு வராத, அதெல்லாம் துஷ்ட ஆவி இருக்குது அது மேலாம், ஆனா நீ அங்கேயே அழிச்சிட்டு வந்துருன்னு சொன்னா, தலைவர் என்ன பண்றாரு? நல்ல நல்ல ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் வச்சு நம்ம வீட்டுல நம்ம அரண்மனையில கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வச்ச போது, அந்த தீர்க்கதரிசி வந்து கேட்ட போது இவர் என்ன சொல்ல, ஒரு கதை கொடுக்குறாரு, ஆண்டவருக்கு பலியிட கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. ஆண்டவருக்கா சொன்னேன், ஆண்டவருக்கு இவரு உசாரா இவரு வந்து பாயாதான் குடிக்க வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் கொடுக்கிற. ஆண்டவர் சொன்னாரு, நீ கொடுக்கிற பலியை விட உன் கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் பெரியவன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கொடுக்கிற காணிக்கையை விட கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் கொடுக்கிற எல்லா ஸ்தோத்திர பலிகளை விட, நன்றி சொல்றதை விட ஆண்டவர் கீழ்ப்படிதல் முக்கியம். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா, காசு கொடுக்குமா காணிக்கை கொடுக்குமா நான் கொடுத்துறேன், இந்த சர்ச்சைக்கு வாங்க கூப்பிடுறது, ஆராதனை வர சொல்றது, அதெல்லாம் என்ன பண்ணல, அதெல்லாம் காணிக்கை கொடுக்க சொல்லு, பணம் வர நான் கொடுத்துறேன், காணிக்கை எவ்வளவு வேணுமா கேளு, அதை கொடுத்துறேன். ஆனா சர்ச்சைக்கெல்லாம் என்ன பண்ண சொல்லாத, வர சொல்லாத. நீங்க வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாம காணிக்கை கொடுத்தீங்கன்னா பாஸ்டர் ஜான் will happy. ஜானுக்கு என்ன பண்ண ரொம்ப சந்தோஷம். நீங்க வர கர்த்தருக்கு கீழ்ப்படியில காணிக்கை கொடுக்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஜான் எடுத்துப்பாரு, இன்னொரு தெரு பிரசங்கம் பண்ணலாம், வர பாஸ்டருக்கு காசு கொடுக்கலாம், சர்ச்சைக்கு வேற ஏதாவது பொருள் வாங்கி போடலாம், சர்ச்சைக்கு ஏசிக்காக ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் சீக்கிரம் ஏசி வாங்க செய்வாராங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஏசில புது நல்லா ஆராதனை பண்ணணும், செய்வார செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. நம்ம ஏசி போடக்கூடாதா? நம்ம ஏசி போடுறோம் சீக்கிரம், ரைட்டா? அது எனக்கு வேணாம், எங்களை தான் வைக்க போறேன். அதனால இதெல்லாம் கர்த்தர் செய்வார். இதை போட்டா காணிக்கை கொடுத்தா ஜான் will happy. சர்ச்சைக்கு வர காணிக்கை கொடுக்குறீங்கன்னா, அப்ப இவ்வளவு பொருள் இருக்குது, நம்ம சர்ச்சைக்கு பிரசங்கம் பண்ற வரவங்களுக்கு நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா இன்னொரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய சில ஊழியங்களை தாங்கலாம், சர்ச்சைக்கு பொருள் வாங்கலாம் அப்படின்னு பாஸ்டர் ஜான் will happy. வாட் அபௌட் காட்? கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? ஆண்டவர் நம்ம கொடுக்கிற காணிக்கை வச்சு அவருக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்ல. ஆண்டவருக்கு நம்ம காணிக்கை விட அவர் ரொம்ப தான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிதான் முக்கியம். பேதுரு ஆண்டவருக்கு படகை கொடுக்கிறார். படகை கொடுத்துட்டு
பிரசங்கம் பண்றது பறக்க கொடுத்துட்டு எல்லாம் பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே கூப்பிடுங்க ஆண்டவரே, நான் வெள்ளூர்ல இருக்கிறேன், எனக்கு மிஸ்கால் கொடுங்கன்னா போயிடல. பறக்க கொடுத்து பைபிள் சொல்லு, பறக்க கொடுத்துட்டு அவர் அங்கேயே நின்னார். அப்ப நீங்களும் நானும் காணிக்கை கொடுத்து நம்மளே அவர்கிட்ட கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான். அப்போ ஆண்டவருக்கு ஆராதனை எப்படி பண்றது? ஒரு கீழ்ப்படிவு. இரண்டாவது, ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கணும். மார்க் 12வது அதிகாரம் 41 44 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு மார்க் 12வது அதிகாரம் 41 44. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாம் போட்டு விட்டார் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிப்பது ஏசப்பா காணிக்கை பெட்டியாண்ட உட்கார்ந்து காணிக்கை போடுறத பார்த்துட்டு இருக்கிறார். இந்த செல்லாத காசெல்லாம் போடுற ஆளை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த நோட்டு கிழிஞ்சு போயிருக்குது, வேற எங்கேயுமே மாறாது, டப்பால போட்டுருவோம். ஆண்டவர் அங்க உட்கார்ந்து பார்த்துட்டு, நான் சொல்ல பைபிள் சொல்லுது, ஆண்டவர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்குல்ல, எவ்வளவு ஆச்சரியம். ஆண்டவர் காணிக்கை பெட்டியில போடுறத உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாராம். உட்கார்ந்து பார்த்துட்டு வந்து பெரிய பெரிய பணக்காரங்க நிறைய காணிக்கை போடுறான். ஆனா அதை விட ஒரு ஏழை விதவை யோசிச்சு போடுறேன். இன்னைக்கு வந்து ஒருவேளை இன்னைக்கு பெண்கள் போய் வெளில போய் சம்பாதிக்கிறது ரொம்ப இப்போ ஒரு வேலைக்கு ஈஸி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஆண்கள் இருந்து அந்த பக்கமே என்ன பண்ணக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது. இல்ல இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துல இருக்குது, எல்லாம் மூஞ்சிலாம் மூடின்னு இருக்கணும். ஒரு பொண்ணு தண்ணி குடிக்குது, பாவம் மருதாவமா இருக்குது, அந்த துணியை கூட எடுக்காம அந்த துணி மேல தண்ணி வாட்டர் பாட்டில் வச்சு குடிக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்மள அதெல்லாம் விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு அப்படிலாம் இருந்தது. முக்காடு போட்டிருக்கணும், முகத்தை காட்டக்கூடாது, முடியை காட்டக்கூடாது, அப்படியே என்ன பண்ண எல்லாம் க்ளோஸ்ல இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு யோசிச்சு பாரு. ஒண்ணு ஏழை, ரெண்டாவது வீட்டுக்காரர் இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எவ்வளவு கொடுமையான நாட்கள். வீட்டுக்காரர் இருந்தாலும் ஒரு வேளை காசு கொடுப்பாருன்னு வச்சுங்க, வீட்டுக்காரர் கிடையாது. ரெண்டாவது ஏழை, பணக்காரர் கூட கிடையாது. ஆனா ஆண்டவர் அந்த அம்மாவை தான் பாராட்டும், நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை நல்ல நிம்மதியா ஆசீர்வாதமா நல்ல செல்வ செடி போட வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை அந்த அம்மாவை பாட்டு. ஏன் ஆண்டவர் புகழ்ந்தாரு? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்துட்டாங்க. மத்தவங்க எல்லாம் இப்போ 10 லட்சம் இருக்குது, 1 லட்சம் கொடுக்குறோன்றதை விட என்கிட்ட இருக்கிறதே 10 ரூபாய் தான், அதை நான் 10 ரூபாய் கொடுக்குறேன்னா பெர்சன்டேஜ்ல எது பெருசு? இதுதான் பெருசு. ஏன்னா என்கிட்ட மீதி என்ன இல்ல. அப்ப ஆண்டவர் அந்த அம்மாவை புகழ்ந்து பாரு, அந்த அம்மா புகழ்ந்து அவர் நடத்துறதை பார்க்கணும். ஆண்டவர் காணிக்கை பெட்டில போடுறத, அவருக்கு நன்றி சொல்றத அவர் கவனிக்கிறவர். பாஸ்டர் பார்க்காம இருக்கலாம், சக விசுவாசிகள் பார்க்காம இருக்கலாம், யார் பார்க்கிறா? கர்த்தாதி கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் என் பிள்ளைகள் எல்லாம் வரும்போது நான் கையில காசு கொடுத்து வருவேன். காணிக்கை போடணும், என் பொண்ணு கிட்ட எல்லாம் கொடுத்து நீ பாக்கெட்ல விட்டுறாத, எங்க போடணும், காணிக்கை பாக்ஸ்ல போடணும். என் பையனுக்கு சொல்லி கொடுப்பேன், நீ வரும்போது அரிசி எல்லாம் கையில வாங்கி கொடுத்து அவர் கையால வைக்க. ஏன்னா இந்த வயசுல என்ன பண்ணணும், சின்ன வயசுல எங்க வீட்டுல எல்லாம் சாக்லேட் வாங்க நாங்கெல்லாம் 90 கிட்ஸ் எங்களுக்கு எல்லாம் 1 ரூபாய் இருந்தா கடையை வாங்கிடலாம் நினைக்கிற ஆளு அல்ல, 90ல பிறந்தவங்கன்னா. ஆனா ஏதாவது சாக்லேட் வாங்கணும், ஒரு 5 ரூபாய் கேட்டா வீட்டுல 50 பைசா கொடுப்பாங்க. இதெல்லாம் சொன்ன வயசு வேற தெரிஞ்சிடும். 50 பைசா 20 பைசா தான் கொடுப்பாங்க. ஆனா சர்ச்சைக்கு போக 10 ரூபா கொடுப்பாங்க காணிக்கை போடுறது. அதெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம்னு நினைப்பேன், ஆனா பண்ணது இல்ல. ரொம்ப சாக்லேட் வாங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்க, ஆனா காணிக்க போற 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்குறாங்களேன்னு அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து வந்தாங்க. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் வெறும் கையோட சம்பவம். we need to value, அவரை மரியாதை செய்யணும்னா ஆண்டவர் காசு இல்ல மேட்ரு, அது பின்னாடி இருக்கிற நம்ம மனசுதான் விஷயம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சேர்ந்து எல்லாம் ஒரு பாடுபாடா, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. எல்லாம் சேர்ந்து உற்சாகம் பாடலாமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.
வார்த்தையினால் நான் பலனானே, உன் தமிழ் புகழால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொன்னதென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது ஆராதனை நம்மளுக்கு தெளிவிலிருந்து, நம்ம குழப்பமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மளுக்கு தெளிவை கொண்டு வரும். அப்போஸ்தலர் 13:2 வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசி கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். சபையில குழப்பமான சூழ்நிலை வந்த போது, யார் எந்த ஊழியத்துக்கு அனுப்பணும் குழப்பங்கள் வந்த போது, அவங்க ஆராதனை பண்ணின போது ஆண்டவருடைய ஆலோசனை வெளிப்பட்டது. நீங்களும் நானும் இருக்கிற நாட்கள் ரொம்ப குழப்பமான சூழ்நிலைகள். வியாபாரத்துல குழப்பம் வரும், குடும்பத்துல குழப்பம் வரணும், எப்ப எந்த முடிவு எடுக்கணும், எப்ப எந்த காரியத்தை செய்யணும், பலவிதமான சோர்வுகளை எதை எப்படி நடத்தணும்னு இருப்போம். எனக்கு இந்த சர்ச்சை விஷயமெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். திடீர்னு ஏதாவது ஞாபகம் வரும், திடீர்னு பாஸ்டர் ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு நடக்கும் போது உடனே என் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணுவேன். சொல்லுவாங்க, நீ எல்லாம் என்கிட்ட கேட்ப, நீ ஏற்கனவே முடிவெடுத்ததெல்லாம் பண்ணுவேன், எதுக்கு என்கிட்ட கேட்கிற அப்படின்னு. நம்ம குழப்பமான சூழ்நிலையில இருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும் போது அவரை ஆராதித்து அவர் நமக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லுவார். ஹல்லேலூயா. இந்த பவுலையும் பர்னபாவையும் பிரிக்க சொல்லி அவரை ஊழியருக்கு அனுப்ப சொல்லி செய்தார். எப்போ அவங்க தேவனை ஆராதித்த போது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷர் ஒரு 2 வேலை இல்லாத ஒரு 2 வேலையில போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு. 2 வேலையிலும் ஒரு வேலை கிடைச்சது. அப்ப எது பண்ணணும்னு சொல்லி ஆண்டோட ஜெபம் பண்ணும்போது, ஒரு வேலை 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பளம் இருக்கிற வேலை, இன்னொன்னு 5000 ரூபாய் கம்மியா இருக்கிற வேலை. ஆண்டவர் சொன்னார், 5000 ரூபாய் கம்மியா இருக்கிற வேலையில போய் சேரு. என்னன்றவரே 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குதே, நான் அதுல போறேனே, இல்ல சொல்றது செய் அப்படின்னும் போது அந்த குழப்பமான சூழ்நிலை அவர் தெளிவு சொன்ன போது 2 மாசத்துல எந்த 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களோ, எக்ஸ்ட்ராவா இருந்த கம்பெனி அது மூடிட்டாங்க. எந்த வேலை 5000 ரூபாய் கம்மியா இருந்தாலும் கம்பெனி மூடல. அவர் நல்ல நேரத்துல ஏற்ற நேரத்துல அவர் உயர்வும் வந்தது. அப்ப நீங்களும் நானும் நம்ம குடும்பத்துல குழப்பமான சூழ்நிலைகள் வரலாம், வியாபாரத்துல வரலாம், இந்த தொழில வரலாம். அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம அதன் மத்தியில் ஆண்டவர் ஆராதிச்சா அவர் நமக்கு நல்ல தெளிவுகளை கொண்டு வர அவர் வல்லக்கூடிய தெய்வம். ஹல்லேலூயா. கடைசியா உபாகமம் 6:13 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்ய கடவீர்கள். அவருக்கே ஆராதனை என்ன? அவர் ஒருத்தருக்கு தான் ஆராதனை. இன்னைக்கு நம்ம வாழுற சூழ்நிலை சமுதாயம் மட்டமான சமுதாயம். சினிமா நடிகரை போய் கடவுளை கடவுள்ன்றான். சினிமா நடிகரை கடவுள் என்றான். ஒரு நடிகைக்கு கோயில் கட்டிட்டான். கோயில் யார் கட்டுவாங்க? சாமி கட்டுவாங்கல்ல. ஒரு நடிகைக்கு போய் கோயில் கட்டிட்டான். யாருன்னா கொஞ்சம் உதவி பண்ண போதும் கடவுளே நேர்றான். ஒரு அரசியல்வாதிக்கு போறான், 2ஆம் இயேசுவே போறான். இயேசுப்பா இதை விட ஒரு அசிங்கப்படுத்த முடியுமா? அவன் காசு கொடுத்தா இந்த கட்சியில இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு வேற கட்சிக்கு போவான். சாதாரண மனுஷன் இல்ல, மனுஷங்களை போய் வணங்குறது உடனே கடவுளே நிறுது. அவங்கதான் எனக்கு கடவுள் மாதிரி, அவங்கதான் தெய்வம் மாதிரி. ஆனா ஆண்டவர் சொன்ன, நீங்களும் நானும் ஆராதனை அவர் ஒருத்தருக்கு தான் இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த தூக்கத்துக்கோ, எந்த வியாபாரத்துக்கோ, எந்த ஓவர் டைம், எப்ப பார்த்தாலும் வியாபாரம், எப்ப பார்த்தாலும் வேலை, எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணாம பைபிள் வாசிக்காம நிறைய பேருக்கு ஊழியமே தெய்வமாயிடும். ஜெபம் பண்ண டைம் இருக்காது. ஜெபம் ஊழிய அந்த வீட்டுல அந்த பிரேயர், இந்த ஜெபம், அந்த ஆராதனை, இந்த ஆராதனை. அவர் பைபிள் படிக்கிறது என்ன பண்ணுவார்னா, பிரசங்கம் பண்றதுதான் பைபிளை படிப்பார். ஆண்டவர் சொன்னாரா, இல்ல முதல்ல உனக்காக படி, நம்மளுக்காக படிக்கணும். முதல்ல பிரசவம் பண்றதுக்கு அங்க ஒரு ஜெபம் இருக்குது, வெள்ளிக்கிழமை ஜெபம் இருக்குது, நான் அதுக்கெல்லாம் படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுக்காக படிக்கணும். எனக்கு ஆண்டவரை நீர் எங்க கூட பேசுங்க, என் கூட பேசுங்க. ஆராதனை அப்போ தெய்வமானா ஆண்டவரை எதெல்லாம் தடுக்குதோ அதெல்லாம் தெய்வம். ஒரு நம்மளாம் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவங்க சிலை வழிபாடெல்லாம் விட்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். சிலை வழிபாடெல்லாம் விட்டு வந்திருப்போம். ஆனா நம்மளுக்கு தெரியாம நிறைய பைபிள் சொல்ல பொருளாசையான சிலை வழிபாடு, பொருளாசை. ஆண்டவர் எதெல்லாம் தடுக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு. ஜெபத்தை தூக்கம் தடுக்குதுன்னா தூக்கம் என்ன நம்மளுக்கு? தெய்வம். ஒரு டிவி நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோவோட படம் சர்ச்சைக்கு வருது தடுக்குது, தெய்வம். இல்ல நம்ம ஃப்ரெண்ட் யாரோ ஃப்ரெண்ட் ஏதோ ஃபங்க்ஷன்
அதெல்லாம் தடுக்குதுன்னா அப்ப அதெல்லாம் நம்மளுக்கு என்னவாயிடுது? தெய்வமா மாறிடுது. அப்ப ஆண்டவரை சொன்னார், அவர் ஒருவருக்கு ஆராதனை. ஏசப்பா பிசா சொல்றான், நீ என் காலில் விழுந்து பணிந்து கொண்டு சொல்லும் போது மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல லூக்கா 4ஆம் அதிகாரத்துல ஏசப்பா சொன்னாரு, உன் ஆண்டவராய் ஒருவருக்கே பணிந்து கொள்வாயாக. நீ முன்ன பணிஞ்சு நான் வாங்கணும்ல, பிதாவாகிய தேவனை தான் நான் பணியணும், ஆண்டவரை தான் நீங்களும் நானும் பணியணும். அவர் ஒருத்தருக்கு தான் ஆராதனை. எந்த மனுஷனுக்கோ, எந்த சினிமா நடிகருக்கோ, எந்த அரசியல்வாதிக்கோ, இவரெல்லாம் நம்ம நேசிக்கணும், மதிக்கணும், அதெல்லாம் ரைட்டு. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணிடக்கூடாது? கடவுள் அளவு வச்சிடக்கூடாது. அவங்கதான் கடவுள். நம்ம மரியாதைனால ஒண்ணு பண்றோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அவங்கள கடவுளா நினைச்சு அவங்க போட்டோவை வச்சு, பாஸ்டர்ஸோட போட்டோவை வச்சு பூ போட்டு இருந்து, ஊழியக்காரங்க போட்டோ வச்சு இருந்து, இல்ல சில வீடுகள்லாம் பார்த்தா பாஸ்டரோட போட்டோ இருக்கும். இது மரியாதைக்காக வைக்கலாம் பரவாயில்ல. ஆனா அதை போய் தெய்வமாக்கி, பாஸ்டரை தெய்வமாக்கி, நிறைய பேர் பாஸ்டருடைய காலில் போய் விழுவாங்க. பாஸ்டருடைய காலில் விழுந்து அவர் வந்தா தான் நான் போறேன்றது இல்ல. நீங்களும் நான் அவர் ஒருத்தருக்கு ஆராதனை செய்த ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஜெபம் எல்லாம் கண்ணை மூடி, ஹல்லேலூயா, ஆண்டவர் எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான் சுவாமி. நாங்க இது வரைக்கும் ஏதாவது ஆண்டவர் உண்மை தவிர வேற ஏதாவது வணங்கி இருந்தா தயவாயங்களை மன்னிப்பீராக. விட முடியாத ஆராதனைகளுக்கு கர்த்தாவே எங்களை விடுதலையாக்குவீராக. ஆண்டவர் நாங்கள் எங்கள் ஆராதனை உங்களுக்கு தான் இருக்கணும். ஆண்டவர் தெளிவா சொல்ற ஆராதனை கர்த்தருக்கே பயந்து, அவர் ஒருவருக்கே, அவருக்கும் ஆராதனை இல்லை, அவருக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணினார். காரணம், அவன் சிலைகள் எல்லாம் செய்து ஊருக்கெல்லாம் கொடுக்கிறவனா இருந்த போதும் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன போது அந்த சிலையெல்லாம் விட்டுட்டு அவன் கர்த்தரை